வணக்கம். வாழ்க வளமுடன். நான் அக்குபஞ்சர் டாக்டர் பத்மா அரசு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷம் ஒரு முத்ரா பண்ணுறதுனால 2 கையில் ஒரு முத்ரா பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்றது முதல்ல பார்த்துருவோம். அந்த பெனிஃபிட்ஸ் 10 நிமிஷத்தில் இவ்வளோ கிடைக்குமான்றது என்னென்னா, நம்ம எண்ணங்களை எப்படி சுத்தமாக வச்சுக்கலான்றது தான். எண்ணங்களை எப்படி நம்ம சுத்தமாக வைக்கிறது? எப்பயுமே நம்ம மெடிடேஷனில் உட்காந்துட்டு யோகா பண்ணிவிட்டு இப்படிலாம் இருந்து வேறு எதுலேயுமே மைண்டை அலைப்பாய் விடாமல் பார்த்துக்கணுன்னா முடியவே முடியாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். ஸோ அது ஒரு சிலரால் தான் முடியும். ஸோ அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் இதை பண்ணணும். எண்ணங்களை சுத்தப்படுத்தணும்னு எண்ணங்கள் தான் குப்பைகளை சேர்த்துட்டே இருக்கும். சேர்க்க தான் நம்மளுடைய எண்ணெய் கழிவுகளை நம்ம வெளியே தள்ளுறதே கிடையாது. ஸோ அதுக்கு இந்த முத்ரா ரொம்ப நல்லா வேலை செய்யும் உங்களுக்கு. அதனால் இந்த முத்ரா எப்படி பண்ணுறதுன்றது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது அதுக்கு மட்டுமே கிடையாது. இது உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகி வாயில் புண்ணாக வரும். ஸோ அந்த புண்களை எல்லாமே இது சரி பண்ணிடும். ப்ளஸ் உங்களுக்கு டைஜஷனை நல்லா சரி பண்ணும், முறைப்படுத்தும். டைஜஷன் நல்லா இருந்துச்சுனாலே பாக்கி எல்லாமே நல்லாயிருக்கும். நமக்கு முதல் சாப்பிட்ட உணவு நல்லா ஜீரணமாயிட்டு அதை செரித்து அது எனர்ஜிலாம் போயிட்டு சக்கரை வெளியே போயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம். ஸோ அந்த ஜீரணத்தை முறைப்படுத்தும். ப்ளஸ் இது வாயிலிருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும். உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த முத்ராவில் அது அவ்வளோ அழகாக சரியாகுங்க. நீங்கள் இந்த முத்ரா செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு முத்ராவுமே நம்ம ஒரு 21 டேஸாவது பண்ணணும். நம்ம ஒரு 2 நாள் பண்ணுவோம், இதில் ரிசல்ட் இல்லை, பண்ணுறதுக்கு டைம் இல்லை, 4 நாள் பண்ணேன்னு விட்டுருவோம். ஸோ அது மாதிரி எதுவுமே கன்சிஸ்டன்சியாக பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஒரு 21 டேஸ்ன்னு எடுத்துப்போம். 21 டேஸ்ன்னு எடுத்துகிட்டு இந்த முத்ரா பண்ணும்போது அவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா நமக்கு டைஜஷன் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது உங்களுடைய எங்கேயாவது பேசணும்னு நினைப்பீங்க, நீங்கள் பேச முடியாது, நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுப்பீங்க. அந்த சொல்லில் வலிமை உங்களுக்கு அந்த த்ரோட்டில் த்ரோட் சக்கராவை நல்லா அது என்ன பண்ணுன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்ம அப்படியே முழுங்கிட்டே இருப்போம், அந்த வார்த்தைகளை சொல்ல மாட்டோம். ஒரு இடத்துல நமக்கே தெரியும், ஒரு கிளாஸ் போகிறோம், அந்த கேட்குற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் நல்லா தெரியும், ஆனால் நம்ம எழுந்து சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அப்படியே தொண்டைக்குழி வரைக்கும் வரும், அந்த ஆன்சர் சொல்ல மாட்டோம். ஸோ இந்த முத்ரா பண்ணும்போது உங்களுடைய சொல்லில், உங்களோட பேச்சில் ஒரு வலிமை கிடைக்கும் உங்களுக்கு. நீங்களே அவ்வளோ அழகாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா நான் சொல்கிறது கரெக்டு, எனக்கு கரெக்டாக தெரியுன்ற ஒரு உந்துதலில் சொல்லுவீங்க. எதுவுமே இந்த முத்ராவில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ ஒரு முத்ராவில் எவ்வளோ நன்மைகள் பாருங்கள். 2 கையில் 10 நிமிஷம்தான். நீங்கள் முதல்ல ரைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிருத்திவி முத்ரான்னு சொல்லுவோம். 5 பஞ்சபூதங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இது நெருப்புக்கு நேராக இருக்கிறது நீர். சென்டராக பெரிய ஆகாயத்தை நோக்கி இருக்கிற முத்ரா நோக்கி இருக்கிற விரல் ஆகாயம். அதுக்கப்புறம் கட்டவரல் பக்கத்தில் இருக்கிறது காற்று, சுண்டு விரல் பக்கத்தில் இருக்கிறது நிலம். இதுதான் ரொம்ப சிம்பிளாக மைண்டில் வச்சுக்க. அப்போது பிருத்திவின்னா நிலம் சொல்லுவோம், நம்ம நிலமுத்ரா, பிருத்திவி முத்ரான்னு சொல்லுவோம், மண். ஸோ அப்போ இது மோதிர விரல் கட்ட விரலோடு வச்சுட்டு அழகாக இப்படி மைல்டாக ஒரு டச் தான் இப்படி வச்சுட்டு இதை மடியில் வச்சுக்கணும். இது ரைட்டில். லெஃப்டில் உங்களுக்கு உதான முத்ரா. இது ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப முத்ராஸே பண்ணதில்லைன்றவங்களும் ஈஸியாக பண்ணலாம். கட்ட விரலோட 3 விரலையும் இணைச்சிட்டு உங்களுடைய ஆட்காட்டி விரல் மட்டும் இப்படி இருக்கணும். ஸோ இந்த கையில் எப்படியும் லெஃப்டில் இந்த உதான முத்ராவும் ரைட்டில் பிருத்திவி முத்ரா அப்படி வச்சுட்டு 10 நிமிஷம் போதும் உங்களுக்கு. ஒன்று நீங்கள் காலையில் செய்யலாம், இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சிடலாம். ஸோ முத்ராஸ் எல்லாமே ஒரு 10 நிமிஷம்ன்றது 21 நிமிஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும். 15, 20. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 21 டேஸ் 10 நிமிஷம் பண்ணாலே உங்களுக்கு அவ்வளோ ரிசல்ட் வரும். டைஜஷனில் இருந்து உங்களுக்கு எல்லா மெயினாக உங்களுக்கு எண்ணெய் கழிவுகள் வெளியே போகும். உங்களுடைய எண்ணெய் ஒரு எப்படி சொல்கிறதுனா, இவ்வளோ நாளாக சின்னதாக நம்ம ஒருத்தர் மேலே பொறாமப்படுறோம், ஒருத்தர் மேலே கோவப்படுறோம், ஒருத்தரை பார்த்து நம்ம இப்படி இல்லையேன்னு ஒரு ஏக்கப்படுறோம். இது எல்லாமே எண்ணெய் கழிவுகள் தாங்க. இந்த எண்ணெய் கழிவுகள்லாம் வெளியே எப்படி தள்ளணும் அது நமக்கு தெரியாது. ஸோ மெடிடேஷனே எனக்கு தீட்சை எடுத்து பழக்கம் இல்லை, மெடிடேஷன் பண்ணி பழக்கம் இப்படி தான் வரும். ஸோ இந்த 2 முத்ராவும் 2 கையில் வச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு மனநிலையோட, ரொம்ப ஒரு சுத்தமான ஒரு மனநிலை இருந்தால் எப்படி இருக்கும், நமக்கு எடுத்ததுக்கெல்லாம் படப்படன்னு எரிச்சல் பட்டுட்டு கோவப்பட்டுட்டு அதெல்லாம் இல்லாமல் இந்த முத்ரா பண்ணும்போது உங்களுடைய நீங்கள் நடந்துக்கிற முறையிலே உங்களுக்கு நிறைய தெரியும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களும் வாட்ச் பண்ணாங்கன்னா தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு. ஸோ இந்த முத்ரா பண்ணுங்கள். இதுக்கு டெய்லியுமே காலையில் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. எம்டி ஸ்டமக்கில் காலையில் பண்ணவே முடியல, எழுந்து அவசரமாக ஒரு முத்ராவில் நம்ம உட்கார முடியாது. 10 நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்தா தான் அதை பண்ண முடியும். இல்லை எனக்கு பண்ணவே முடியல, ஆஃபீஸ் போகணும், காலையில் சமைக்கணும், இது மாதிரிலாம் சொல்கிறவங்களுக்கு, இல்லை காலையில் கிளாஸ் கூட்டு போய் விடணும் குழந்தைங்களை அப்படின்றவங்க, நைட்டு நீங்கள் வீட்டில் ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போனதுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க.
சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா 10 நிமிஷம் ரிலாக்ஸாக பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை பண்ணுங்கள். இது ரொம்ப எளிமையான முத்ரா. இந்த முத்ரா பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ பலன்கள் இருக்குது. இந்த அத்தனை பயன்களையும் நீங்கள் வந்து அனுபவித்து ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான். ஸோ வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், ஹாப்பியாக இருங்க.